விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலைப்பகுதியில் இரண்டாவது நாளாக பற்றி எரியும் காட்டுத்தீயால் கோயிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கணேஷ்குமார் வழங்க கேட்கலாம். கணேஷ்குமார், தீயை கட்டுப்படுத்த என்ன நடவடிக்கைகள் தற்போது வரை எடுக்கப்பட்டுள்ளது? விவரங்கள். மோனிஷா, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இருக்கக்கூடிய சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலில் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ நாட்களில் வழக்கத்தை விட பக்தர்கள் அதிக அளவில் வருகை தருவது வழக்கமாக இருந்து வருகிறது. அந்த வகையில் இன்று ஆவணி மாத பிரதோஷம் என்பதால் அதிக அளவில் பக்தர்கள் வருகை தருவார்கள். ஆனால் நேற்று முதல் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லக்கூடிய மலைப்பகுதியில் காட்டுத்தீ எரிந்து வருவதன் காரணமாக நேற்றைய தினம் வனத்துறையினர் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் மலைக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்ய தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். ஆனால் தடை உத்தரவை மீறி கோவிலுக்கு செல்வதற்காக இன்று காலை ஏராளமான பக்தர்கள் தானிப்பாறை பகுதியில் குவிந்திருந்தார்கள். அவர்களை பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கி திருப்பி வனத்துறையினர் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த காட்டுத்தீயானது இன்று இரண்டாவது நாளாகவும் தொடர்ந்து எரிந்து வருகிறது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணியில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் 40க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது காற்றினுடைய வேகம் அதிகரிப்பதன் காரணமாக அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதில் கடுமையான சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக அந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்தக்கூடிய பணி என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது சதுரகிரி மலைக்கு தினந்தோறும் அனுமதிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நேற்று முதல் அந்த தடை உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. காட்டுத்தீ முழுமையாக கட்டுப்படுத்தியதை தொடர்ந்துதான் அனுமதி வழங்கப்படும். எனவே அதுவரை பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல்களையும் வழங்கியிருக்கிறார்கள். காட்டுத்தீ முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டவுடன் மீண்டும் மறு அறிவிப்பு வரும் வரை பக்தர்கள் கோவிலுக்கு வருவதற்காக இங்கு தானிப்பாறை அடிவார பகுதிக்கு யாரும் வந்து ஏமாற வேண்டாம் என்ற ஒரு முக்கிய தகவலை வனத்துறையினர் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கணேஷ்குமார்.